அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். செவ்வந்திக்கு உதவிய குற்றச்சாட்டில் போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட 3 கைது. முச்சக்கர வண்டியை மோதி தள்ளி கடை தொகுதிக்குள் புகுந்த டிப்பர் வாகனம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சில பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை. சர்ச்சைக்குரிய சட்டங்கள் குறித்து ஜனாதிபதி அனுர அதிரடி அறிவிப்பு. மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு அதிகாரி மீண்டும் விளக்கமறியலில். கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற தொடருந்தில் பயணித்த பெண்ணுக்கு நேர்ந்த கதி. கொழும்பில் கடுமையான வாகன நெரிசல். கீரி சம்பா பதுக்கல் அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். கடுமையான மின்னல் குறித்து எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். இஷார செவ்வந்திக்கு உதவிய குற்றச்சாட்டில் போலீஸ் கான்ஸ்டபிள் உள்ளிட்ட அவரது மனைவியின் தாயார் மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் மதுகம ஷானின் நெருங்கிய நண்பர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த இஷார செவ்வந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார். அவரிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு அமைய பலர் கைது செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கற்களை ஏற்றி வந்த டிப்பர் வாகனம் வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியோடு மோதியதோடு அருகில் இருந்து கடை தொகுதிக்குள் புகுந்துள்ளது. இந்த சம்பவம் நேற்றிரவு 7:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சியிலிருந்து கற்களை ஏற்றியவாறு யாழ்ப்பாணத்திற்கு பயணித்த டிப்பர் வாகனம் சாவகச்சேரி சங்கத்தானி பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியோடு மோதியதோடு கடை தொகுதிக்குள்ளும் புகுந்துள்ளது. இதனால் கடை தொகுதியின் வாசல் கதவுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன. சம்பவத்தில் காயமடைந்த டிப்பர் வாகனத்தின் சாரதி சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் மேலும் சில பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை தொடர்ந்து அதற்கு அடுத்து வரும் நாளாகிய செவ்வாய்க்கிழமை அன்று கௌரி விரதம் அனுஷ்டிக்க இருப்பதால் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் வருகைகள் குறைவாக இருக்கும் எனும் காரணத்தினால் அன்றைய தினம் கிழக்கு மாகாண தமிழ் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக 25/10/2025 அன்று பதில் பாடசாலை நடத்துவதற்கும் அனுமதி கிழக்கு மாகாண ஆளுநரினால் வழங்கப்பட்டுள்ளது. விசேட விடுமுறை வழங்க கோரியும் அதற்கான பதில் பாடசாலை நடத்துவதற்கு அனுமதிக்க கோரியும் கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளரில் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இந்த அனுமதி ஆளுநரால் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் 21ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை சப்ரகமுவ மாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைக்கு விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளாத எந்த சட்டமும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் நிராகரிக்கும் சட்டங்களால் எந்த பயனும் இருக்காது என்றும் அவர் கூறியுள்ளார். இன்று சுகதாச உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்ற இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் 28வது தேசிய ஆசிரியர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் கூறுகையில், பெற்றோர்கள் குழந்தைகள் மீதான எதிர்பார்ப்புகளை நியாயமாகவும் நீதியாகவும் நிறைவேற்ற வேண்டும். இதற்காக நாங்கள் பாரிய கல்வி சீர்திருத்தங்களில் கவனம் செலுத்தியுள்ளோம். சில சட்ட சீர்திருத்தங்கள் மற்றும் சட்ட திருத்தங்கள் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளன. ஆனால் ஒரு விடயத்தை தெளிவாக கூறுகின்றேன். பொதுமக்களுக்காகவே சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. எனக்காகவோ அல்லது நாடாளுமன்றத்திற்காகவோ அல்ல. பொதுமக்கள் உடன்படாத எந்த சட்டமும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாது என உறுதியளிக்கின்றேன். சட்டங்கள் மக்களுக்காகவே இயற்றப்படுகின்றன. மக்கள் அவற்றை ஏற்கவில்லை என்றால் அந்த சட்டங்களால் எந்த பயனும் இருக்காது. ஆட்சியாளர்களின் நலன்களுக்காக அல்ல, மக்களின் நலன்களுக்காகவே சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றேன் என்றார். கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராட்சியை எதிர்வரும் 31ஆம் திகதி வரை
விளக்கமறியலில் வைக்க கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம இன்று உத்தரவிட்டார். 28 மில்லியன் ரூபாய்க்கு மேல் சொத்துக்களை சேர்த்தது தொடர்பில் விளக்கம் அளிக்க கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையான நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சாவகச்சேரி பகுதியில் தொடருந்திலிருந்து இறங்க முற்பட்ட குடும்ப பெண் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்த தொடருந்து சாவகச்சேரி சங்கத்தானியை அடைந்தது குறித்த பெண் தொடருந்திலிருந்து இறங்க முற்பட்டுள்ளார். இருப்பினும் அவர் இருந்த பெட்டியின் வாயிலூடாக இறங்குவதற்கு இறங்குதளம் இல்லாத காரணத்தால் வேறு பெட்டியூடாக சென்று இறங்க முற்பட்ட வேளையில் தொடர்ந்து நகர்ந்ததால் பெண் கீழே விழுந்து படுகாயமடைந்துள்ளார். படுகாயமடைந்த பெண்ணை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். பல்கலைக்கழகம் ஒன்றில் கற்கும் மகனிடம் சென்று மீண்டும் வீடு திரும்பிய போதே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் சாவகச்சேரி கோவிட் குடியிருப்பை சேர்ந்த 53 வயதான சுபாஷினி என்ற பெண்ணே உயிரிழந்துள்ளார். மேற்படி விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல வீதிகளில் கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாரியளவான அரிசி ஆலை உரிமையாளர்கள் கீரிசம்பா அரிசியை பதுக்கி வைப்பதாகவும் அதன் பிரதிபலனாக சந்தையில் அரிசி தட்டுப்பாடு உருவாகியுள்ளதாக விவசாயிகள் மற்றும் சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களின் சங்கம் அறிவித்துள்ளது. மேலும் கீரிசம்பாவுக்கு பதிலாக மாற்று அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதனூடாக வேறு மாபியா நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்று அந்த சங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. தேசிய சந்தையில் கீரிசம்பா அரிசிக்கான தட்டுப்பாடு மற்றும் நிர்ணய விலையை விட அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் நடவடிக்கையினூடாக கடந்த சில வாரங்களாக தகவல்கள் பதிவாகி வருகின்றன. இதற்கிடையில் சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் UK சேமசிங்க நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், பாரியளவான அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் கீரிசம்பா அரிசியை பதுக்குவதாகவும் அதனால் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு தோற்றம் பெற்றுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், நாட்டில் கீரிசம்பா மற்றும் சம்பா அரிசிக்கான அரிசி தேவைப்பாடு அவ்வாறு இல்லாவிட்டால் நெல் தேவைப்பாடு 15 தொடக்கம் 10% உள்ளது. இந்த நிலைமையின் மத்தியில் 45 அரிசி அல்லது நெல்லுக்கான தட்டுப்பாடு நிலவுகின்றது. இந்த தட்டுப்பாட்டில் பாரியளவான அரிசி ஆலை உரிமையாளர்கள் அரிசியை பதுக்குவதே பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சந்தைகளில் 330 தொடக்கம் 350 ரூபாய் என்ற அடிப்படையில் அதிக விலையில் கீரிசம்பா அரிசியை விற்பனை செய்கின்றார்கள். இந்த விடயத்தில் நுகர்வோர் விவகார அதிகார சபையும் அமைதியாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அரிசி விலையின் ஏற்ற இறக்கத்தினூடாக அதிக லாபத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும் முயற்சிக்கிறார்கள். இதனூடாக மீண்டும் செயற்கையாகவே சந்தையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த பின்னணியில் கீரிசம்பா அரிசிக்கு பதிலாக மாற்று அரிசியை இறக்குமதி செய்ய அண்மையில் அமைச்சரவை அனுமதியும் கிடைக்க பெற்றிருந்ததுடன் அதற்கமைய கடந்த 15ஆம் திகதியிலிருந்து 1 மாத கால பகுதிக்குள் ஒரு இறக்குமதியாளருக்கு அதிகபட்சம் 520 மெட்ரிக் டன் பொன்னிசம்பா அரிசியை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. மத்திய சப்ரகமுவ, வடமத்திய ஊவா, வடமேல் மாகாணங்கள் மற்றும் அம்பாறை மாவட்டங்களுக்கு இன்று பிற்பகல் 12:30 மணி முதல் இரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் வகையில் கடுமையான மின்னல் குறித்து எச்சரிக்கை விடுத்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது இப்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னலால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.